வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடம்பெற்றிருக்கக்கூடிய போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரானுடைய புதிய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய முஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்றும் அவர் தற்போது எப்படி இருக்கிறார் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அவர் கோமாவில் இருப்பதாக பிரிட்டிஷ் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் ஈரான் அவர் நலமாக இருப்பதாக கூறுகின்றது. அதே நேரத்தில் அவர் நோபோ எனும் ஒரு பயங்கரமான படையினுடைய பாதுகாப்பில் இருப்பதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. யார் இந்த நோபோ? இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இவர்களை பார்த்தால் அமெரிக்கா ஏன் பயப்படுகிறது? இப்படியாக ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இவர்களுடைய பின்னணி தொடர்பாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் பேசப் போகின்றோம். அக்டோபர் 28 ஈரான் மக்களினால் மறக்க முடியாத நாள். அன்றுதான் போர் ஆரம்பமாகிய நாள். உச்ச தலைவராக இருக்கக்கூடிய அயத்துல்லா அலி ஹமேனி கொல்லப்பட்ட நாள். அதன் பிறகு பல்வேறுபட்ட ரீதியில் போரானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதற்கு பின்னே அவருடைய அந்த அதிகாரத்திற்கு அவருடைய மகனான முஜ்தபா கமேனி ஆட்சியிடம் இருக்கின்றார். ஆனால் அதனையும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அவரையும் எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாகவே தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறது. இதன் பின்னணியில் பார்க்கிற போது அவரை கொள்வதற்கான பல்வேறுபட்ட சதி திட்டங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய துல்லியமான ஏவுகணை தாக்குதலில் அவர் படுகாயமடைந்து இப்போது கோமா நிலையில் இருப்பதாக பிரிட்டிஷிலிருந்து வரக்கூடிய செய்தி நிறுவனம் ஒன்று ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்கா இந்த செய்தியை உறுதிப்படுத்த திணறுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இவற்றில் அமெரிக்கா தரப்புல இருந்து வெளிவரக்கூடிய செய்திகளை பார்க்கிற போது முஜ்தபா கமேனி படுகொலையாவது செய்யப்பட்டிருப்பார். அப்படி இல்லாட்டி அவர் உயிருடன் இருந்தால் கூட அவர் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, இல்லாட்டி மிக கொடூரமாக தாக்கப்பட்டு இருக்கலாம் என்ற ரீதியில் அமெரிக்காவில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கூறுகின்றது. இதே நேரத்தில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் முற்றிலுமாக இந்த தகவலையும் மறுத்திருக்கின்றார். குறிப்பாக எங்கள் தலைவர் உயிருடன் தான் இருக்கின்றார், நிச்சயமாக அவர் நிலைமையை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் தான் கொண்டு வந்திருக்கின்றார், பதிலடி தாக்குதல்கள் எல்லாம் கொடுக்கப்படும், அதே நேரத்தில் போரை முடிவுறுத்துவதற்கு எந்தவிதமான திட்டமிடலும் தற்போது அவரிடம் இல்லை என்று சொல்லி அவர் தற்போது தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த போர் எப்பொழுது முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்ற ரீதியில் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய இந்த கருத்து நிச்சயமாக ஈரானும் தொடர்ச்சியாகவே தாக்குதல்களை வழங்க காத்திருக்கிறது என்பது தொடர்பான விடயத்தை தான் தெளிவுபடுத்தி நிற்கிறது. இதே நேரத்தில் பார்க்கிற போது ஊடகம் ஒன்றுக்குத்தான் அவர் இந்த விடயங்களை எல்லாம் சொல்லி இருக்கின்றார். குறிப்பாக அவர் உயிரிழந்தான் இருக்கின்றார், இதெல்லாம் போலியான ஒரு வதந்திகள் என்ற ரீதியில் அவர் இந்த விடயத்திற்கு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார். எனினும் அவர் உயிருடன் தான் இருக்கிறாரா இல்லையா என்பதில் மிகப்பெரிய விவாதங்களே கிளம்பி இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னா அவர் வெளியுலகிற்கு இன்னும் தன்னுடைய பதவி ஏற்றதன் பிற்பாடு வெளியுலகிற்கு மக்களுக்கு முன்னால வந்து அவர் உண்மையிலே அந்த உச்ச தலைவராக இருக்கக்கூடியவர் பேச வேண்டும். ஆனால் அவர் இதுவரையில் பேசவில்லை. இதுதான் ஒரு காரணமாக இருக்கிறது. இதற்கு பிறகு இந்த ஒரு தலைவருடைய இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு பிறகு இந்த குழப்பகரமான நிலைக்கு பிறகு இல்லாட்டி அதன் பின்னால மிகப்பெரிய ஒரு அரசியல் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போதுதான் இந்த விடயம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. குறிப்பாக முஜ்தபா கமேனி பற்றி அமெரிக்கா பல்வேறுபட்ட தகவல்களை தருபவர்களுக்கு $10 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கொடுப்பதாக கூட அறிவித்திருந்தார்கள். அவர்கள் பணத்தை மட்டுமன்றி அமெரிக்காவிற்கு குடியேற முடியும், குடியுரிமை கூட கொடுப்பதாக கூறியிருந்தார்கள். எப்படியாவது முஜ்தபா கமேனியையும் ஒழித்து கட்ட வேண்டும், அதற்கு பிற்பாடு ஈரான் தங்களுடன் கைகளுக்கு வந்துவிடும் என்ற ரீதியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிக தீவிரமாக இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதன் பிற்பாடு அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு அப்பால் இந்த மர்மமும் நீடித்துக் கொண்டிருக்கிறார். முஜ்தபா கமேனி
தொலைக்காட்சிக்கு நேரலையாக வருவதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் நேரலையாக வரவில்லை. செய்தி வாசிப்பாளர் தான் அவருடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய விடயங்களை வாசித்திருக்கின்றார். இதுவும் இந்த ஒரு சந்தேகத்திற்கு வலிச்சேர்க்கும் விதமாக அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக அந்த செய்தி வாசிப்பாளர் சொல்லக்கூடிய விடயங்கள் அது மொஜ்தபா கமேனியினால் எழுதப்பட்ட விடயம் என்று சொல்லித்தான் அவர் அந்த அறிக்கையை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது ஈரான் எப்போதுமே சரணடையாது, தங்களை தாக்குகின்ற நாடுகளுக்கு உரிய பதிலடி கொடுக்கும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்ததாக அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்ததாக செய்தி வாசிப்பாளர் அந்த விடயத்தை வாசித்திருக்கின்றார். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்து தற்போது கோமாவில் இருப்பதாக பிரிட்டிஷ் ஊடகமான த சன் ஊடகம் தெரிவித்திருக்கிறது. இதன் பிற்பாடுதான் அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பான விடயங்கள் பேசு பொருளாக மாறியிருந்தது. இருப்பினும் மொஜ்தபா கமேனி உயிருடன் தான் இருக்கிறார் என்று சொல்லி ஈரானில் இருந்து வெளிவரக்கூடிய செய்திகள் தெரிவித்து நிற்கின்றது. மொஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, இல்லாட்டி அவர் படுகாயமடைந்து கோமாவில் இருக்கிறாரா என்பது, இல்லாட்டி யாருடன் இருக்கிறார் என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் இல்லாட்டி தெளிவான விவரங்கள் தற்போது வரை வெளியாகவில்லை. எனினும் மொஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறாரா இல்லையா, அவர் வெளி உலகத்திற்கு தெரியாத வரையில் இந்த ஒரு மர்மம் நீடித்து தான் இருக்க போகிறது. ஆனால் தற்போது உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ஒரு விடயம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இன்றைய நாளில் அந்த ஒரு விடயம் தான் பேசு பொருளாக மாறியிருந்தது. அதாவது மிக முக்கியமாக அவர் தற்போது ஒரு பாதுகாப்பில் தான் இருக்கிறார் என்று சொல்லியும் அவர் யாருக்கு கீழே இருக்கிறார் என்ற ரீதியிலையும் தான் இன்றைய தினம் செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. அதாவது அவர் நோப்போ என்ற ஒரு படைக்கு கீழே தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்களுடைய பாதுகாப்பில் தான் தற்போது மொஜ்தபா கமேனி உயிருடன் இருக்கிறார் என்று சொல்லியும் இன்றைய தினம் தகவல் வெளியாகி இருந்தது. அதன்படி யார் இந்த நோப்போ படைகள், அதில் இருக்கக்கூடிய படைகளுடைய தன்மை எப்படி இருக்கிறது, எப்படி அவர்கள் செயல்படுவார்கள் என்பது பற்றிய ஒரு தெளிவான விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். ஈரானிலேயே ஏற்கனவே இந்த புரட்சிகர காவல் படை என்பது இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை விடவும் மிக பலம் வாய்ந்ததாக இந்த நோப்போ படைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. உண்மையில் அப்படியா? அதே நேரத்தில் இவர்கள் கருப்பு சீருடையுடன் தான் அணிந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பயங்கரவாத எதிர்ப்பு, பிணை கைதிகளை மீட்டல் மற்றும் உள்நாட்டில் அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கலவரங்களை அதிரடியாக களமிறங்கி அதனை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் இவர்களுடைய பணியாக இருக்கிறது. அவர்கள் அடிக்கடி வெளியே தெரிய மாட்டார்கள். ஆனாலும் அந்த பணிக்குன்னு சில சிறப்பான விடயங்கள் இருக்கிறது. அவர்கள் சில விடயங்களை செய்து காட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு மனித உரிமை மீறல்களை கொண்ட ஒரு காரணம் காட்டி இந்த படையை அமெரிக்கா தடை செய்திருந்தது. ஆனால் இன்று அதே படைதான் அமெரிக்காவிற்கு தலையீடியாக வந்திருக்கிறது. உண்மையில் ஈரானுடைய மிக ரகசியமான ஒரு படையில இந்த படையும் மிக முக்கியமாக இருக்கிறது என்று சொல்லியும் அதே நேரத்தில் பதுங்கு குழிகளில் அவர்களை அந்த குறித்த தலைவரை பாதுகாப்பாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்றும் புலனாய்வு அறிக்கைகள் சொல்வதாக இன்றைய தினமளவில் செய்திகள் எல்லாம் வெளியாகி இருந்தது. இவை பற்றி நாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஈரானில் இருக்கக்கூடிய படைகள் தொடர்பாக அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அது தொடர்பாக நாங்கள் பார்க்கிற போது ஈரானில் பாதுகாப்பு பிரிவில் ஆர்டெக்ஸ் என்ற வழக்கமான ஒரு இராணுவ பிரிவு இருக்கிறது. இதே நேரத்தில் இது தரைப்படை, விமானப்படை, கடற்படை உள்ளிட்டவற்றை கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஈரானில் இருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை தான் இந்த படை முன்கொண்டு செல்லும் என்று சொல்லி வேறு எதையும் இது செய்யாது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான அந்த பணி என்பது உள்நாட்டு போர் இல்லாட்டி உள்நாட்டு பாதுகாப்பை பலப்படுத்துவதாகத்தான் அவர்களுடைய பணி இருக்கிறது. அதன் பிறகு 1979ஆம் ஆண்டில் தான் மன்னராட்சி முடிவுக்கு வந்ததன் பிறகுதான் ஐஆர்ஜிசி என்ற ஈரான் புரட்சிகர காவல் படை உருவாக்கப்பட்டது. இந்த படையில 1.2 லட்சம் வீரர்கள் வரை இருப்பதாக அன்னளவாகத்தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்களுடைய செயல்பாடுகள் எப்போதுமே உச்ச தலைவர்களுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக இருக்கும். அவருடைய விடயங்களை தான் இவர்கள் நிறைவேற்றுபவர்களாக காணப்படுவார்கள். இதே நேரத்தில் இவர்களுக்கும்
ஆர்டிக்ஸ் கீழ் வரும் முப்படைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஈரானை எடுத்துக்கொண்டால் இந்த ஆர்டிக்ஸ் படைகளை விட ஐஆர்சி என்ற வீரர்கள் தான் திறமை வாய்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இவர்களுக்கு என்று தனிய ஒரு விமானப்படை, கடற்படை இருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பை மட்டுமன்றி ஈராக், லெபனான், சிரியா, ஏமன் உள்ளிட்ட நாடுகளிலையும் தங்களுடைய ஆதரவு கிளர்ச்சி படைகளுக்கு ஒரு பக்கபலமாக செயல்படுபவர்களாக இந்த படைகள் காணப்படுகின்றது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவர்கள் நேரடியாக உச்ச தலைவரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருப்பவர்கள் என்று சொல்லியும் அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இவர்களுடைய செயல்பாடுகள் இடம்பெறும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை தவிர ஈரானில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு படை தான் இந்த நோப்போ படைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதனுடைய சுருக்கம் தான் NOPO என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இது IRGCயை விட ஆபத்தானவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மிக ஆபத்தான ஒரு தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு படை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்களுக்கான சிறந்த பயிற்சி இருக்கிறது. அவசர காலத்தில் மின்னல் வேகத்தில் தாக்கக்கூடிய இல்லாட்டி தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு கைதேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த நோப்போ என்பதனுடைய ஃபார்சி மொழியில தான் அந்த சொற்களுடைய சுருக்க குறியீடாகத்தான் நோப்போ காணப்படுகிறது. இதனுடைய பொருள் ஆட்சியை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு படை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த படை 1991 ஆண்டு தான் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய முதல் உச்ச தலைவர் அயத்துல்லா ரூஹல்லா ஹமேனியினுடைய ஆட்சியின் போதுதான் இந்த படை உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இத்தனை ஆண்டுகள் கடந்தும் இந்த படை தனிச்சிறப்பு வாய்ந்த படையாக இருக்கிறது. இதே நேரத்தில் 28வது ரோஹல்ல படையில இருந்து பிரிக்கப்பட்ட ஒரு படை என்று சொல்லியும் இந்த படையினுடைய மிக முக்கியமான பணி என்னன்னு சொல்லி சொன்னால் ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச தலைவரான யார் இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பது தான் இந்த படையினுடைய மிக முக்கியமான பணி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே எந்த காரணம் கொண்டும் எதிரிகளை உச்ச தலைவரை நெருங்க விடாமல் பாதுகாத்துக் கொள்வதுதான் இந்த படையினுடைய சிறப்பான விடயம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அவர்கள்தான் ஆபத்தான காலங்களில் அயத்துல்லா அலி ஹமேனியை பல முறை பாதுகாத்து வந்தனர் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் அவர் அமெரிக்க தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படை ஏனைய படைகளை விட தனித்து செயல்படுபவர்களாகவும் ரகசியமாக செயல்படுபவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். இந்த படையை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் ஐஆர்சியின் படைகளை விட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் விவேகமாகவும் மிக வீரியமாகவும் தாக்கக்கூடிய ஒரு படையாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய வீரர்கள் குறைவாக இருந்தாலும் அவர்களுக்கான தனிச்சிறப்பு இருக்கிறது. இதே நேரத்தில் உச்ச தலைவரை காப்பாற்ற முழு முயற்சியுடன் இறங்கி இருக்கக்கூடிய படைதான் தற்போது இருக்கக்கூடிய இந்த முஜ்தபா கமேனியையும் பாதுகாத்து வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. உச்ச தலைவரை காப்பாற்ற 4 படைகளும் மசத் மற்றும் இஸ்வகான் போன்ற தளங்களை பாதுகாக்க 2 படைகளும் தான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த கருப்பு சீருடையுடன் வரக்கூடிய இந்த படை அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய உள்நாட்டு கலவரங்களில் நேரடியாக களமிறக்கப்பட்டு அந்த பணிகளை முன்னெடுத்து செல்வார்கள். அதில் சீரமைத்து செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் ஈரானில் நடைபெற்றிருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து 1999 ஆண்டு மாணவர்கள் போராட்டங்கள் முதல் 2022 ஆண்டு 22 வயது மக்ஷா அமினியினுடைய லாக் ஆஃப் டெத் என்ற அந்த ஒரு விடயம் தொடர்பிலையும் மிகப்பெரிய அளவில் ஈரான் பற்றி எறிந்திருக்கக்கூடிய நிலையிலையும் இந்த படைதான் முக்கியமானவர்களாக செயல்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த நோப்போ படை மீது அமெரிக்கா தடை விதித்திருந்தது உங்களுக்கு தெரியும். 2021 ஆண்டில் தான் மனித உரிமை மீறல்களுக்காக இதனை கூறித்தான் அமெரிக்கா இந்த படையை தடை செய்திருந்தது. இருப்பினும் ஈரானை எடுத்துக்கொண்டால் இந்த நோப்போ படை ரகசியமாகவே செயல்பட்டு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் உச்ச தலைவருடைய பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் உறுதி செய்யக்கூடிய ஒரு படையாகவும் இந்த படை காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் தற்போது இந்த படை தொடர்பில் பேசப்படுகிறது. குறிப்பாக முஜ்தபா கமேனி தற்போது நோப்போ படையினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பதாகவும், எனவே அவர் தற்போது நலமாக இருக்கிறார் என்று சொல்லியும் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவித்திருக்கிறது. நிச்சயமாக இதன் அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக அடுத்த காணொளியில் முழுமையாக பார்ப்போம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.